சில பேர் இது தீவிரவாதிகளுடைய கைவரிசை சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ரமேஷ் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு தப்பிச்சிருக்காருல, அவர் மேல எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. சில நேரம் யோசிச்சு பார்க்கும்போது அவர் மேலே சந்தேகப்படுறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா இவருடைய 11A சீட்டுக்கு 2 வருஷம் பின்னாடி தான் ரெக்க இருக்கு. அந்த ரெக்க பக்கத்துல தான் எமர்ஜென்சி விண்டோ இருக்கு. அப்ப இவரை விட 2 வருஷம் பின்னால இருந்த எமர்ஜென்சி டோருக்கு பக்கத்துல இருந்த விண்டோ சைடுல இருந்தவர் தான் உயிர் தப்பிக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கு ரமேஷை விட. ஏன்னா இந்த பதட்டமான விபத்து சூழ்நிலை எப்படி இவர் 2 வருஷம் பின்னால வந்து எமர்ஜென்சி கதவை தொடர்ந்து இவரால் வெளியே போக முடியும்? அது ரொம்ப கடினமானதுங்க. அதை திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஹியூமன் பவர்னால அதை திறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி விண்டோவை திறக்கிறது ஒரு ஏரோப்ளேன் லேண்டிங் ஆகும்போது மட்டும்தான் முடியும். மற்றபடி அது பறக்கும்போது அதை திறக்க முயற்சி பண்ணா காத்து உள்ள வந்து விமானம் கீழே விழுந்துடும். அப்படியே அவர் திறக்க முயற்சி பண்ணாலும் அந்த சிக்னல் பைலட்டுக்கு போய் விமான படிப்புகளுக்கு உடனே வந்து அவர் விசாரிப்பாங்க. இந்த விபத்து காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாலும் இவர் மேல சந்தேகப்படுறதுக்கு இன்னும் 2 சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா 25 அடி உயரத்துல இருந்து நம்ம பறந்து கீழே வந்தாலே நம்ம உடம்புல அவ்வளவு சிராய்ப்புகள் காயங்கள் இருக்கும். ஆனா இவர் உடம்புல அந்த அளவுக்கு காயங்கள் இல்ல, இவருடைய சட்டைகள்ல அந்த அளவுக்கு சிராய்ப்புகள் இல்லை. அதை விட முக்கியமா இவருடைய மொபைல் போனுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லை. அப்படியே அப்பாவை கால் பண்ணி நான் சேஃபா இருக்கேன்னு போன் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் மேல சந்தேகப்படுறது தப்பு இல்லையோன்னு தோணுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடந்த வியாழக்கிழமை நடந்த விமான விபத்துல ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. அதாவது கேஸ் தேரிங்கிற மாதிரி அகமதாபாத்ல நடந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல கேரளா கவர்மெண்ட்ல வேலை பார்த்த ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அது என்ன நடந்ததுன்னா, கேரளால ரஞ்சிதான ஒரு லேடி ஓமன்ல நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப ப்ரமோஷனோட அதிக சம்பளத்துல வேலை கிடைச்சி லண்டனுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் இந்த விபத்துல இறந்துட்டாங்க. அதுக்கு பவித்ரன் ஒருத்தர் இந்த இறந்து போன ரஞ்சிதாங்கிற லேடியை பத்தி திட்டி சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த பொண்ணு ஒழுங்கா கவர்மெண்ட் கொடுத்த நர்ஸ் வேலையை ஓமன்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்ப அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு லண்டன் போயிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இவங்களுக்கு இது வேணும், நல்லா வேணும்னு மோசமா பதிவு போட்டிருந்தாரு. இதனால கேரளாவே கொதிச்சு போய் கவர்மெண்ட் ஸ்டாப்ல இருந்த மனுஷனை கொஞ்சம் கூட தயவுதாச்சுன்னு எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இது சரிதானே? சரி, மேட்டுக்கு போவாங்க. இது இப்ப இல்ல, இந்த மாதிரி 1960ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பெரிய விமான விபத்துகள் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. நிறைய பேர் பலி வாங்கியிருக்கு. அது என்னென்ன விபத்துகள் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மறுபடியும் இந்த விபத்துல இருந்த விமானிகளுக்கும் பயணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கு அஞ்சலியும் அவங்க குடும்பத்தார்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம்.